In this video, we'll see Unit 5 important problem that is based on convolution property. So, this question பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீக்வென்ஸ் அல்லது ரெண்டு சீக்வென்ஸ் கொடுத்துருவாங்க in terms of LTI சிஸ்டமில் x of n, h of n. அதை நீங்கள் எப்படி கன்வல்யூஷன் ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஷினாக இருக்கும். இதர் இட் மேபி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லீனியர் கன்வல்யூஷன் ஆர் சர்க்குலர் கன்வல்யூஷன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு மெத்தட் எடுத்துகிட்டு நமக்கு 3 மெத்தட் இருக்குது, டேபுலர் காலம், கிராஃபிக்கல் மெத்தட் அண்ட் மேட்ரிக்ஸ் மெத்தட். இதில் நம்ம பார்க்க போகிறது டேபுலர் காலம் மெத்தட் பார்க்க போகிறோம் ஃபார் லீனியர் கன்வல்யூஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற சீக்வென்ஸு என்னன்னு பாருங்கள், எக்ஸ் ஆஃப் என், ஹெச் ஆஃப் என். ஃபஸ்ட்டு கன்வல்யூஷன் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஒய் ஆஃப் என் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஆஃப் என் ஸ்டார் ஹெச் ஆஃப் என். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் எழுதலாம் அப்படின்னா எப்படி எழுத முடியும்? summation m is equal to minus infinity to plus infinity x of, அதாவது nங்கிற வேரியபிளை இப்போ நம்ம என்னன்னு மாற்றுறோம், mன்னு மாற்றிக்கிறோம். ஸோ அதனால இந்த mங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி வேரியபிள். ஸோ இதை எப்படி எழுதலாம்? x of m into h of n minus m அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற சீக்வன்ஸில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆரோ மார்க் போட்டிருக்கிறது தான் ஆரிஜின். அந்த ஆரோ மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆரிஜின்லேருந்து எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே ஹெச் ஆஃப் எண்ணுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே ரெண்டு நீங்கள் நோட் பண்ணணும். நம்பர் ஆஃப் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் லென்த் ஆஃப் த சீக்வன்ஸ் இருக்கும். எங்கே ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் இங்கே சீக்வன்ஸும் ஆரம்பிக்கும். ஸோ இங்கே கிராஃபில் நம்ம போடுற மாதிரி தான் ஜீரோங்கிறது ஆரிஜின். ஸோ இங்கே ஜீரோ ஆரோ மார்க் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுலேயும் காமனாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒன்று தான். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக எது இருக்கோ அந்த வேல்யூலேருந்து ஸ்டார்டிங் வேல்யூ நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதில் ஸ்டார்டிங் வேல்யூ கம்பேர் பண்ணி பாருங்கள். எக்ஸ் ஆஃப் எண்ணுக்கும் ஹெச் ஆஃப் எண்ணுக்கும் -1 வில் பி த ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஹெச் ஆஃப் என் -1. ஸோ எக்ஸ் ஆஃப் எண்ணில் 4 வேல்யூ இருக்குது, ஹெச் ஆஃப் எண்ணில் 5 வேல்யூ இருக்குது. 4 + 5 9, 9 - 1 8 சீக்வன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா மறுபடியும் அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா பேசிஸ் ஃபஸ்ட் எழுதி வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி கிராஃபிக்கல் மெத்தடில் சீக்வன்ஸ் இப்போ டேபுலர் காலம் வரையறதுக்கு எப்படி நீங்கள் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். நீங்கள் ஃபார்முலாவில் ஹெச் ஆஃப் n மைனஸ் எம்ன்னு சொல்கிறனால ஹெச் ஆஃப் எம்ங்கிற சீக்வன்ஸுங்கிறது என்னங்கிற டம்மி வேரியபிள் மாற்றி எடுக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் நீங்கள் ஹெச் ஆஃப் எம்மில் எவ்வளோ வருதோ அதை மிரர் இமேஜாக எடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அவ்வளோ வேல்யூ ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. சப்போஸ் இங்கே நம்ம பார்க்குறோம், நம்ம எக்ஸாம்பிளில் ஹெச் ஆஃப் எம்மோட வேல்யூ தட் இஸ் என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1ல் ஸ்டார்ட் ஆகி 3ல் முடியுது. ஆரிஜினை வச்சு நீங்கள் அந்த சிக்னலை மடக்குனீங்க அப்படின்னா ஆரிஜின் அப்படியே தான் இருக்கும். ஆரிஜினுக்கு இருக்கிற வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ரைட் சைடில் இருக்கிற சீக்வன்ஸ் லெஃப்ட் சைட்லேயும், லெஃப்ட் சைடில் இருக்கிற சீக்வன்ஸ் ரைட் சைட்லேயும் போயிடும். ஸோ இப்போ தட் இஸ் ரைட் சைடில் பாருங்கள் 1 2 3 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த சைடு எது வரைக்கும் போகும்னு பார்த்தீங்கன்னா -3 -2 -1லேருந்து போகும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த -1ல் இருக்கிறது +1க்கு வந்துடும். ஸோ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும்? சின்ஸ் நம்ம இங்கே சீக்வன்ஸ் ஆரம்பிக்கிறது -1னால நம்ம -1 சேர்த்திக்கிறோம். ஸோ அதனால் நம்ம இங்கே சீக்வன்ஸ் எவ்வளோ வரையணும்? -4 எம்மோட சீக்வன்ஸ் கன்சிடர் பண்ணுறது -4 -3 அப்படின்னு ஆரம்பித்து ரைட் சைட் சீக்வன்ஸ் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த டேபுலர் காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வியூவபிளாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டேபுலேஷன் மெத்தட் இப்படி பண்ணலாம். ஸோ எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எம் சீக்வன்ஸ் எழுதிட்டேன். எம்மோட சீக்வன்ஸ் எங்கே எழுதுகிறோம்? -4 -3 -2 -1 0. அதே மாதிரி ரைட் சைட் சீக்வன்ஸ் 1 2 3 4 5 6 7 வரைக்கும் போகிறோம். ஏன்னா நமக்கு இங்கே 8 சீக்வன்ஸ் சொன்னேன். அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 8லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 7. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு 7 வரைக்கும் எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் எம்மோட வேல்யூ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0க்கு நேரம் ஸ்டார்ட் ஆகி வருது. ஸோ 0க்கு நேரம் அதோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஆஃப் எம் என்னோட சீக்வன்ஸ் என்ன? -1. அப்புறம் 1க்கு நேரம் 1 போடணும், 2க்கு நேரம் 2 போடணும், 3க்கு நேரம் -2 போடணும். இதே ஹெச் ஆஃப் எம்மோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -1க்கு நேராக 0.5 போட்டிருக்கணும், 0க்கு நேராக 1 போட்டிருக்கணும், 1க்கு நேராக -1 போட்டிருக்கணும், 2க்கு நேராக நீங்கள் என்ன போட்டிருக்கணும்? கொடுத்துருக்க வேல்யூ 2, 3க்கு நேராக 0.75 போட்டிருக்கணும். சரி 1.75 0.75 போட்டிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா பை ஃபார்முலா நீங்கள் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக மைனஸ் பண்ணிகிட்டே வந்து ஹெச் ஆஃப்
இங்கே கொடுத்துருக்கிற ஃபார்முலா படி -1 -m. ஸோ -1 -m நான் ஃபஸ்ட்டு வேல்யூ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு h ஆஃப் -m தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், h ஆஃப் -m நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறீங்க. ஆஸ் நான் சொன்னது மிரர் சீக்வன்ஸ் இமேஜ் மாதிரி இங்கே 1 இருக்கிறத இந்த சைடு ரைட் சைட்லேயும் 0க்கு அடுத்து இருக்கிறத லெஃப்ட் சைட்லேயும் மாற்றி எழுதியிருக்கிறேன். அதாவது 1 2 3 தேர்ட் பாக்ஸில். அடுத்த பாக்ஸில் பார்த்துங்க, அங்கேருந்து சீக்வன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ ஹெச் ஆஃப் ஃபஸ்ட் வேல்யூ என்ன -1. ஸோ ஹெச் ஆஃப் -m மேலே இருக்குது. அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் ஆரம்பிக்குது இப்போ தான் ஃபார்முலாவில். ஹெச் ஆஃப் -1 -m. ஸோ ஹெச் ஆஃப் -1 -mங்கும் போது மறுபடியும் இந்த -3ல் இருக்கிறது என்ன ஆகும், -4க்கு ஜம்ப் ஆகி அந்த சீக்வன்ஸ் 2ல் இருக்கிறது 3, அதாவது -2ல் இருக்கிறது -3க்கு போகும். ஸோ ஒரு ஸ்டெப் தள்ளி தள்ளி எழுதிக்கோங்க. அடுத்த ஃபார்முலா பாருங்கள். அடுத்து என்ன வரும், ஹெச் ஆஃப் -m 1 -m போட்டோம். அடுத்த சீக்வன்ஸ் -1க்கு எடுத்து என்ன இருக்குது, 0. அப்போ ஹெச் ஆஃப் 0 -m அடுத்த ரோவில் எழுதுகிறோம். அதோட ரோ எழுதும் போது இட் இஸ் நத்திங் பட் நீங்கள் ஆல்ரெடி எழுதுனது தான். ஸோ மறுபடியும் அதே ரிப்பீட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரோ பார்த்தீங்க ஹெச் ஆஃப் 0 வந்து சேமாக இருக்கும். 0.5 2 அப்புறம் -1 1 0.5. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த காலம்ஸும் ரோஸும் ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரோவாக ஷிஃப்ட் ஆகி நீங்கள் என்ன பண்ணணும், காலம் வைஸ் ஷிஃப்ட் ஆகி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபில் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம சீக்வன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் என்ன, ஒய் ஆஃப் என்னோட வேல்யூ நீங்கள் இதை ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த சீக்வன்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், கன்வல்யூஷன் ஃபார்முலா x ஆஃப் எம்மும் h ஆஃப் எம்மும் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கணும். அதை ஆட் பண்ணணும். சம்மேஷன் சொல்லியிருக்காங்க, சம்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆஃப் m h ஆஃப் n - m. அப்போ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் வந்து n ஈக்குவல் டு -1 இருக்கிறப்ப என்னன்னு கண்டுபிடிக்கணும். -1 இருக்கிறப்ப என்னவா இருக்குன்னு பாருங்கள். -1க்கு நேராக இருக்கிற ஃபார்முலாவில் இருக்கு இல்லைங்களா, அந்த டேப்லர் காலம், அதை ஃபுல்லாக எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும். எது கூட, h ஆஃப் m கூட. ஸோ x ஆஃப் m வேல்யூவில் அது எல்லாமே 0வாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் வேல்யூ எல்லாமே 0 + 0 + 0ன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 0க்கு நேராக தான் வேல்யூ இருக்குது. இங்கே h ஆஃப் -1 - m வேல்யூ என்ன, இட் இஸ் 0.5. அதனால் உங்களுக்கு என்ன வரும், -0.5 அப்படின்னு வரும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், 0 + 0 + 0 + 1 × 0.5 இஸ் நத்திங் பட் 1 × 1 இஸ் 1. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், 1க்கு நேராக 1 இருக்குது, இங்கே நேராக என்ன இருக்குது, 0.5 இருக்குது. ஸோ 1 × 0.5 இஸ் 0.5. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, அங்கே மேலே 2 இருந்தாலும் இங்கே வேல்யூ இல்லை. ஸோ 2 × 0 இஸ் 0. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஃபுல்லாக சம்மேஷன் பண்ணுறீங்க, ஆட் பண்ணுறீங்க. ஸோ ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்து -0.5. ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் அட் n ஈக்குவல் டு -1 வேல்யூ என்ன, இட் இஸ் -0.5. இங்கே மைனஸ் போட மறந்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் அட் n ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேயும் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ எழுதும் போது பார்த்து கரெக்டாக எழுதுங்க. நான் இங்கே அவசரமாக எழுதுனால ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அகெயின் இட் இஸ் n இஸ் ஈக்குவல் டு 0ன்னு மேலே போட்டுக்கோங்க. அந்த 0ன்னு போடும்போது 0க்கு நேராக இருக்கிறத எடுத்துக்கணும். தட் இஸ் ஃபங்க்ஷன் என்ன, 0 - mக்கு நேராக இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0 + 0 + 1 + 1 + 1ன்னு வரும். ஸோ அதனால் ஆன்சர் 3 வரும். ஸோ இதே மெத்தடில் ரிமைனிங் n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 4, n ஈக்குவல் டு 5, n ஈக்குவல் டு 6ன்னு நீங்கள் போட்டு அதை ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ இது ஸ்டெப் இது தான். ஸோ பண்ணும்போது அடிஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இங்கே ஆன்சர்ஸ் நான் ஃபைனலாக கொடுத்துருக்கேன். ஸோ கால்குலேட் பண்ணும்போது n ஈக்குவல் டு 2 பார்த்தீங்க அப்படின்னா -2 அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர்ஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் வந்து n ஈக்குவல் டு 3க்கு போட்டிருக்கேன். இதோட ஆன்சர் பாருங்கள், -0.75 + 2, மறுபடியும் -2 ப்ளஸ் ஆஃப் -2 + 0 + 0. ஸோ இங்கே 2 2 கேன்சல் ஆகும். ஆன்சர் வில் பி -2.75. ஸோ n ஈக்குவல் டு 3க்கு ஆன்சர் என்ன, -2.75. ஸோ இந்த மாதிரி அடுத்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா அட் n ஈக்குவல் டு 4 போடணும். n ஈக்குவல் டு 4 போட்டிங்க அப்படின்னா இந்த ரோக்கு நேராக, அதாவது h ஆஃப் 4 - mக்கு நேராக இருக்கிறதையும் அதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் பி -0.75 + 4 + 2. அப்போது
பாருங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். that is -2 into +2 is 2. சாரி 2 2s are 4. அதே மாதிரி -2 into 1 is -1 is 2. அதனால் உங்களுக்கு +6.25 கிடைக்குது, 6.75 கிடைக்கும், ரைட். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதே மெத்தடில் போனீங்க அப்படின்னா ஒய் ஆஃப் என்னோட சீக்வன்ஸ் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஒவ்வொரு டைமும் கால்குலேட் பண்ணிங்க இல்லையா, n = -1, n = 0, n = 1 2 3. ஸோ நம்ம எத்தனை சீக்வன்ஸ் வரைக்கும் கால்குலேட் பண்ணுறோம், இங்கே -1னால் till 6 வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். அந்த -1லேருந்து எடுத்த வேல்யூ எடுத்து இங்கே கால்குலேஷன் வேல்யூ எடுத்து எழுதுறீங்க பாருங்கள். ஸோ இதில் ஆரோ மார்க் எங்கே வரும், 0க்கு நேராக வரும், that is 1 நம்பர் தள்ளி வரும். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இங்கே 8 வந்துருச்சு. ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் என்ன, -1 to 6 வந்துருச்சு. Hope you understood. Thank you.